அனைவருக்கும் வணக்கம். தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் வீட்டில் ஏற்றும் சிறிய தீபம் இந்த பிரம்மாண்டமான அண்ணாமலையார் ஜோதியில் ஒரு வடிவமாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் தீபம் ஏற்றும் போது ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளை உங்கள் வீட்டில் வரவேற்று வழிபடுவதாக கருதப்படுகிறது. நம் முன்னோர்கள் ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு பலனை வைத்திருக்கிறார்கள். அதில் முதன்மையானது பசுநெய். பசுவின் நெய்யை இட்டு தீபம் ஏற்றும் ஒவ்வொரு நிமிடமும் நம் வீடு அஷ்ட ஐஸ்வர்யங்களை நிரப்புகிறது. வீட்டின் நிலைவாசலில் விளக்கேற்றுவது மகாலட்சுமியை வீட்டிற்குள் அழைப்பதாக நம்பப்படுகிறது. மாலை நேரத்தில் தீபம் ஏற்றும் வீடுகளில் செல்வம் நிலைக்கும், இருள் விலகி ஒளி பரவுவதால் எதிர்மறை சக்திகள் நீங்கும் என்று கூறப்படுகிறது. இன்று ஒரு அழகான ஆன்மீக தகவலை கேட்கலாம். இந்த உலகம் 5 பூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 சக்திகளையும் ஒருங்கே நம்மோடு இணைக்கும் ஒரு கருவிதான் நாம் ஏற்றி வைக்கும் இந்த சிறிய தீபம். அவை எரிக்கப்படும் போது நமக்கு கிடைப்பது ஞானம் என்னும் ஒளி மட்டுமே. மாலை வேளைகளில் நிலை வாசலில் தீபம் ஏற்றும் போது இருள் விலகி இருளுடன் சேர்த்து நம்மை சூழ்ந்திருக்கும் எதிர்மறை சக்திகளும் கடன் சிக்கல்களும் விலகுகின்றன. அந்த இடத்தில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கிறது. நாம் ஏற்றும் இந்த சிறிய தீப ஒளி வானத்தில் ஆதி அந்தமும் இல்லாத நின்ற அண்ணாமலையாரின் ஜோதி ஸ்வரூபம். இந்த ஒளியில் நம் குலதெய்வத்தின் அருளை முழுமையாக உணர்வோம். தீபம் என்பது வெறும் வெளிச்சம் அல்ல, அது நம்பிக்கை, அது ஞானம். நாம் ஏற்றிய இந்த தீப ஒளி நம் வீட்டு முழுவதும், நம் வாழ்க்கை முழுவதும் என்றும் பிரகாசிக்கட்டும். ஓம் சக்தி. இந்த சமயத்தில் உங்களால் முடிந்ததால் எளிய மந்திரம் அல்லது ஓம் நமச்சிவாயா அல்லது ஓம் சக்தியே அல்லது சரணம் ஐயப்பா என்ற மந்திரமாக இருந்தாலும் இந்த தீப ஒளியை பார்த்து சொல்லும்போது அதன் பலன் பல மடங்கு அதிகரிக்கும். அந்த ஒளியை மட்டும் நம்பி உங்களை முழுமையாக இறைவனிடம் சரணாகதி அடையுங்கள். நான் ஏற்றினேன் என்ற கர்வம் இல்லாமல் அந்த இறைவனே என் மூலம் இந்த தீபத்தை ஏற்றினார் என்ற பணிவுடன் வணங்குங்கள். விளக்கு ஏற்றியது எவ்வளவு முக்கியமோ அதை அணைப்பதும் அவ்வளவு முக்கியம். தீபத்தை வாயால் ஊதி அணைக்கக்கூடாது. பூ அல்லது திரியின் மறுமுனையை பயன்படுத்தி தீபத்தை மெதுவாக அணைப்பதே சரியான முறையாகும். 3 நாள் தீபம். முதல் நாள் சிவபெருமானின் அக்கினி வடிவமான அண்ணாமலையார் ஜோதியை நம் வீட்டில் ஏற்றுவது. இது அறியாமை போக்கி ஞானத்தை குறிக்கிறது. 2ஆம் நாள் பிரம்மா மற்றும் விஷ்ணு ஆகிய இருவரின் சக்திகளையும் வணங்குவது, அதாவது படைத்தல் மற்றும் காத்தல். ஆதி 2 சக்திகளையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவது. 3ஆம் நாள் இந்த 3 சக்திகளையும் சேர்த்து நம் வீட்டில் சகல நன்மைகளையும், அதாவது ஆரோக்கியம், செல்வம் மற்றும் அமைதியை நிலைபெறச் செய்வதை குறிக்கிறது. ஒரே ஒரு நாளில் கிடைக்கும் அருள் இந்த 3 நாள் வழிபாட்டில் பன்மடங்கு பெருகி உங்கள் வீட்டிற்கு நிலையான சக்தி கடாட்சத்தை தரும். பலர் கேட்கும் கேள்வி, விளக்கை எத்தனை மணி நேரம் எரிய விடலாம் என்று. அதற்கு விளக்கம், எண்ணெய் முடியும் வரை எரிவதே சிறப்பு. விளக்கு தானாக அணைந்து விடுவது மிகவும் மங்களகரம். இது தானாக இருள் விலகியது என்று தத்துவத்தை குறிக்கிறது. ஒருபோதும் வாயால் அணைக்கவோ எண்ணெய் இல்லாமல் விளக்கு அணைத்து போவது போல் விட்டுவிடவோ கூடாது. எண்ணெய் குறைவதற்கு முன்பாகவே பூ அல்லது புஷ்பம் மூலம்தான் அணைக்க வேண்டும்.